வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செய்ய போகிறேன். என்னவென்றால் பாவக்காய் பக்கோடா இல்லைன்னா பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. முதலில் கடல மாவை போட்டுக்கொள்ளவும். பிறகு அதனுடன் கொஞ்சம் அரிசி மாவை சேர்த்துக்கொள்ளவும். கொஞ்சம் பெருங்காய பவுடரை சேர்த்துக்கொள்ளவும். கொஞ்சம் தேவையான உப்பை சேர்த்துக்கொள்ளவும். இதனுடன் கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெயை சேர்த்துக்கொள்ளலாம். நான் நெய்யை தான் சேர்த்துக்கொண்டு இருக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து பிசைந்து கொள்ளவும். இதனுடன் இந்த பாவக்காயை கொம்பு பாவக்காய்னு சொல்லுவாங்க. இந்தமாரி நீள நீளமாக கட் பண்ணி முன்னாடியே நான் ரெடியாக வச்சுருந்தேன். இதை புளியில் புளி தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இதனுடன் சேர்த்து போடவும். செஞ்சு கொள்ளவும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துங்க. உங்களுக்கு வேண்டுமென்றால் மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். யாருக்கு உரப்பாக உப்பு காரமாக வேணும், நல்லா உரப்பாக தான் வேணும்னு சொன்னாக்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள் சேர்த்துல. அதை நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் பார்த்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொடுத்து நல்லா இந்த மாதிரி பாவக்காய் கூட சேர்த்து செஞ்சுக்கணும். இந்த மாரி நல்லா கெட்டியாக கசிக்கணும். இந்த மாரி நல்லா கெட்டியாக வந்துடுது பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் நான் ஏற்கனவே எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் இது போடணும். இந்த பாருங்கள், பாவக்காய் பஜ்ஜி இல்லைன்னா பக்கோடான்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ கலராக வந்துருக்கு பாருங்கள். இப்பயே சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். இந்த பாருங்கள் எவ்வளோ கலரு நல்லா கலராக வந்துருக்கு பாருங்கள்.
இதை பார்த்தீங்களா எப்படி கலர் எப்படி ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். எடுத்து ஒரு பாத்திரத்தில் தியானத்தில் போட்டுருந்துங்க. எண்ணெய் வடிகட்டிட்டு போட்டுருந்துங்க. இப்போ பாருங்க, நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆஹா, அற்புதம். கொஞ்சம் கூட கலப்பே இல்லைங்க. ஈவன் சர்க்கரை உள்ள நோயாளி கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.